fireproof. There's nothing you can do. மதியம் 12 மணி நாங்கள் ஈவினிங் பிளான் போட்டால் நான் டக்குனு கிளம்பி வந்தாச்சு. மதியம் 1 மணி 12 மணி அதனால கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் போக போக அப்படி கொஞ்சம் கம்மியாகும். அது போகுது நேரம் வந்து ஆரஞ்சு கலர் திட்டு அப்படிங்களா வீடு எப்படி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு வில்லேஜ். பக்கம் திரும்பினா கருப்பா வயலாம்றாங்க. ஏண்டா கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இந்த கவர் அவன் தான் கொடுத்தா எடுத்து விடானே. சரிங்க பார்த்து கிளம்ப போகிறோம். ஏன்னா இங்கே பயங்கர வெயில். இதுக்கப்புறம் மேலே போனேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. ஸோ இங்கே இப்போதைக்கு வீக்கெண்ட் டைம் நாள் வருது. வெயிலாக இருக்குன்னா யாமும் வரல இருக்கு. நானும் இதுவரை 2-3 கார் தான் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மேலே அது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது ரொம்ப கிடையாது. வேறுலாம் சொட்ட ஆகல, அதான் பழிச்சு லைட்டு கூட. ஓ அதான் வந்து இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. ஓகே அதான் தண்ணி இருக்கு. ஓ நான் டஸ்ட்பின் இல்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அங்க இருக்கு கொஞ்சம் கிட்ட விளையாடுறதே அந்த பக்கம் தண்ணி இருக்கிற அவ்வளோ இருக்கு பாருங்களேன். சரி ஃபுல்லாமே அக்ரியா மாற போகுது. ஏன்னா விவசாயம் நல்லா மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஆரம்பத்துலேயே. அதாவது இது கொஞ்சம் வில்லேஜான ஏரியா. வில்லேஜில் இப்படி நடந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் போனீங்கன்னா டான்ஸ் ஆடுறோம். பாருங்க அந்த பக்கம் டான்ஸ் ஆடுறோம். எடுக்காமா எப்படி பார்ப்போம். ஏய் அந்த பக்கம் எத்தனை பேரு அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா, அவன் நிறுத்துறான். ஸோ ஃபைனலாக நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் எண்டு. இதுக்கப்புறம் இருக்கு, ஆனா சும்மா நடந்து போறாங்க, அதுக்கு அலோடு கிடையாது. ஸோ இங்கே ஹோட்டல் இருக்கு. இவனு வேற உயிரை தாங்குறாங்கன்னா அவன் உனக்கு போட்டோ எடுக்கிறானா. ரெஸ்ட் ரூம் போலாமா? பாத்ரூம் கூட அங்கங்க இருக்குது, ஆனா இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் காணாம. அது மட்டும் இல்லாம ஒண்ணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். டோனி ஸ்டார்க் போல இங்க ஒரு ஷேக் வீடு கட்டியிருக்காரு மலை மேல. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? டோர் லாக்ண்ணா, லாக்ல இருக்கு. ஸோ இங்கே பாத்ரூம் லாக்கில் தான் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு. அர்ஜென்ட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், அதாவது சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கான இடம் இருக்குது. பட் நல்லா இருக்குது, நம்மளும் விளாட்லாம். நைஸ் கேர்ள். என்ன சொல்லுவாங்க, நானே மறந்துட்டேன். இவனாலும் போட்டாரு உயிரை எடுக்கணும். அவன் வந்தாலும் உயிரை எடுத்துக்கலாம். பெரிய மழை தெரியுது. இதுதான் நம்ம டேரெக்டாக வந்தது. வெயில் அடிக்கிறதுனால சுத்தமாக தெரியும். மழையை தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து கவர் ஆகிடுவாங்க. ஐமன் டோனி ஸ்டார்க் மலை மேலே வீடு கட்டினாப்புல நானும் வீடு கட்டுவோம்னு சொல்லிட்டு நம்ம அலைன் சேக்கு மலை மேலே வீடு கட்டியிருக்க நல்ல வியூ பாயிண்டோட. ஸோ இது வந்து சேக்கு வீடு மலை மேலே கட்டியிருக்கான்னு பாருங்க. மந்தி வாங்கியாச்சு. ஸோ அந்த இடத்துல காட்ட முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்ததா. ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லீவ்னா எல்லா ஹோட்டல் லீவ் ஒன்று பார்சல் மட்டும் தான் கிடச்சிச்சு. செட்டப் போட்டாச்சு கீழே உட்காரது. நம்ம வண்டியில் எப்போதும் ஒரு பாய் இருக்கும். அதனால் ஒரு 6 மந்தி வாங்கியாச்சு. 11 ஜூஸ் இந்த 11 வரீங்களா. ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் தான். ரொம்ப நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் கண்ணில் போட்டுருச்சு. ஸோ இங்கே உள்ள பார்க்கு வந்து எப்படின்னா மூளைக்கு பார்க் இருக்குது. நம்ம ஊர் கூட கிடையாது. இந்த பார்க்கில் இருந்து வெயிலில் வேலை பார்க்குறவங்க, ஸோ இங்கேருந்து டோர் டெலிவரி பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்க எல்லாம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் இந்த ஏரியாவில். ஸோ நம்ம பிரித்து வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு புடி மந்தி, ஒரு சிக்கன் வரல மந்தி. நமக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டியா? நான் விங்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி நேரா உட்காருங்க, இல்ல ஒரு மாதிரி சைடா இப்படி உட்காருவான். ஹாய் ப்ரோ கியூட்டீஸ், ரொம்ப டயர்டா இருக்கு. வெயில் அடிக்குதா? அதுல ஒரு ஹெட்செட் இருந்துச்சு. 4 மரத்துக்கு சென்டர்ல போட்டுருக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியம் அது.